ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் நம்பர் 19. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆரி ஒர்க்கில் ஹிப் பெல்ட் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கிளாஸோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஒர்க்கு இது தான். ஆரி ஹிப் பெல்ட்டு நம்மளோட சைஸுக்கு இல்லைனா நம்மளோட குழந்தைங்களோட சைஸுக்கு எப்படி வந்து பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி கிளாஸ் எடுத்திருக்கேன். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பின்ட்ரெஸ்ட்டில் போய் ஆரி ஹிப் பெல்ட் டிசைன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய டிசைன் வரும். அதில் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த லக்ஷ்மி பெண்டன்ட் வந்து சென்டரில் வர்ற மாதிரி இருக்கிற டிசைனை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு லக்ஷ்மி பெண்டன்ட்டு இது வந்து நமக்கு ஸ்டோரில் வந்து நிறைய சைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து இந்த சைஸில் வந்து எடுத்திருக்கேன். இல்லை என்கிட்ட பெண்டன்ட் இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் பெண்டன்ட் வராமல் இந்த மாதிரி ஸ்டோன் வர மாதிரி டிசைன்ஸும் சூஸ் பண்ணி ஹிப் பெல்ட் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் பீடு ஒர்க் இருக்க மாதிரி இல்லை ஸ்டோன் வச்சு பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த டிசைனை பார்த்திங்கன்னா நான் சென்டரில் வந்து வெறும் ரவுண்ட் ஸ்டோனை வச்சு தான் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கிளாஸ் வந்து இந்த மாடல் தான் வந்து உங்களுக்கு எடுக்க போகிறேன். சென்டரில் வந்து லக்ஷ்மி பெண்டன்ட் வந்து எடுக்கிறாப்புல. பின்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் நம்ம வந்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு ஃப்ரேமில் சைஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 18 இன்ச் ஃப்ரேமில் நம்ம வந்து சென்டராக வர்ற மாதிரி ஒரு லைன் பண்ணிக்கலாம். இந்த 18 இன்ச்சு தான் நமக்கு வந்து சுற்றளவு வந்து நமக்கு இவ்வளோ தான் வைக்க முடியும். நம்ம ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுறதுனால நம்ம வந்து அகலத்தை வந்து கூட்டிக்கலாம். ஆனால் இந்த நீளத்தை வந்து கூட்ட முடியாது. இப்போ வந்து 18ல் பாதி 9 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா சென்டரில் அந்த பெண்டன்ட் வந்து நமக்கு வரணும். அதுக்காண்டி சென்டரில் வச்சு பார்த்துக்கிறேன். இப்போ அந்த பெண்டன்ட் வர்ற இடத்துல நான் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சி இதோட சென்டரில் தான் நான் வந்து பெண்டன்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நேற்று லைவ் கிளாஸில் வந்து நான் வந்து சொல்லிக் கொடுத்தேன். லைவ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு இன்றைக்கி வந்து நான் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வச்சுட்டு நார்மல் கையூசியில் நம்ம நரம்பை கோர்த்து எடுத்து இதில் தைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அங்கனங்கன்னா ஓட்டை தெரியும். அந்த பெண்டன்ட்டில் எங்கனங்கன்னா ஓட்டை இருக்கோ அந்த இடத்துல நம்ம கையூசியை வச்சு குத்தி தையல் போட்டுக்கலாம். அதாவது அந்த பெண்டன்ட் வந்து நகலாமல் விலகாமல் இருக்கிற மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம் நம்மளால் டைட்டாக பண்ண முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு டைட்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து தைச்சி எடுத்துக்கிடணும். சுற்றி எங்கன்னா அதில் ஹோல் தெரியுதோ இடைவெளி தெரியுதோ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து குத்தி எடுத்துக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. பெண்டன்ட் யூஸ் பண்ணால் இதை வந்து நம்ம செய்யணும். இல்லைன்னா நீங்கள் ஸ்டோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த அளவுக்கு நகலாத அளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தைச்சிக்கிடணும். இப்போ நான் இந்த ரவுண்டை சுற்றி 4mm வந்து ஒயிட் பீடு வந்து தான் இந்த இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கனாலே தெரியும். ஒரு ரவுண்டு வந்து 4mmல ஒயிட் பீடு வச்சு ரவுண்டில் போட்டிருக்கேன். உள்ள ஸ்டோன் செயின் வந்து ஒரு ரவுண்டு வந்து ஒட்டியிருக்கேன். இந்த 2 ஸ்டெப்பும் வீடியோவில் வந்து கவர் ஆகலை, அதனால தான் சொல்கிறேன். நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னா அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த சென்ட்ரு லைனில் 4mmல ஒயிட் பீடு வந்து நான் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன டிசைன் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன உங்களோட டிசைனை வந்து மாறுபடும். அதில் என்ன ஒர்க் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை இதே டிசைன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா நான் என்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணியிருக்கீனோ அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நடுவில் பெண்டனுக்கு பதிலாக ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி 1mm 4mm ஸ்டோன் செயின் ஒட்டி ஓரளவுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக நீங்களும் டிசைன் கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு சென்டரில் இதே மாதிரி ஒரு லைன் வந்து ஒயிட் பீட்டில் வந்து 4mm சைஸில் ஒரு லைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக ஆகும், அதனால தான் ரொம்ப ஸ்பீடப் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். 3 மணி நேரம் வீடியோவை வெறும் 30 நிமிஷத்துக்கு வந்து நான் ஸ்கிப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதனால் நீங்கள் ஒர்க்கை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து 4mmல ஒயிட் பீடு வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் சென்டரில் இதே மாதிரி ஸ்டோன் வர்ற மாதிரி ஸ்கொயர் ஸ்டோனு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நடுவில் இருக்க ஷேப்பை வந்து முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அந்த கோடு போட்டுட்டு
ஸ்டோனை ஒட்டிடுங்க. ஒட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் பீடு 4 mm ஒரு லைன் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு லைன் ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 mm பீடு வந்து போட்டிருக்கேன். கோல்டில் 1 mm பீடு ஒரு லைன் போட்டிருக்கேன். அடுத்து மறுபடியும் கோல்டுலேயே வந்து 4 mm பீடு ஒரு லைன் போட்டேன். அடுத்து மறுபடியும் ஒரு 1 mm பீடு போட்டு, அடுத்து ஒரு ஸ்டோன் செயின் போட்டு, மறுபடியும் ஒரு 1 mm போட்டு ஃபினிஷ் பண்ணேன். நம்ம ஆப்போசிட் சைடு என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே தான், ஈக்குவலாக தான் எல்லா சைடுமே ஒர்க் பண்ணணும். இப்போ எண்ணாட் போட்டேன் ஃபஸ்ட் லைனுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் வந்து நமக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அதை ஃபஸ்ட்டு அளந்து பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். நான் ஆப்போசிட் சைடு வந்து 4 லைன் வந்து ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கேன். அதனால் 4 தடவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒயிட் பாசிக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின் வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டோன் செயினை பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஸ்டிச் பண்ணுறதை காட்டலை, உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறதை மட்டும் தான் காட்டியிருக்கேன். வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால. நீங்களும் இதே மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக போங்க. 2 சைடும் ஈக்குவலாக ஒர்க் வரணும். அப்போ தான் ஒர்க்கு நீட்டாக இருக்கும். கடைசியில் நம்ம பண்ண ப்ராடக்ட்டும் அழகாக தெரியும். அதாவது ஹிப் பெல்ட் வந்து அழகாக ஃபினிஷ் ஆகும். இப்போ 2 சைடும் நான் ஒட்டிட்டேன். அதுக்கடுத்து 1 mm வந்து ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறேன். நான் ஏற்கனவே அந்த சைடு ஃபினிஷ் பண்ணது தான் என்னென்ன பண்ணியிருக்கேனோ அதே தான் இந்த சைடு பண்ணுறேன். இதுலேயே மேல் பக்கம் கீழ் பக்கம் 2 ஈக்குவலாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே தான் ஒர்க் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா காய விட்டுட்டு நீங்கள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம ஸ்டோன் ஒட்டினாலே சொல்கிறது தான், நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணால் தான் நீட்டாக வரும். நீட்டாக வர்றதை விட ஈஸியாகவும் உங்களுக்கு வேலை முடியும். இந்த 18 இன்ச்சுங்கிறது பெரிய ஆள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த இடுப்பை சுற்றளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும் 18 இன்ச்சுங்கிறது. நம்மளால் இந்த 18 இன்ச்சு ஃப்ரேமில் இந்த அளவு தான் நம்மளால் வந்து போட முடியும். ஏன்னா இந்த சைடு 1 இன்ச்சு தையலுக்கு விட்டுருவோம், அந்த சைடு 1 இன்ச்சு தையலுக்கு விட்டுருவோம். அதனால் இருக்கிற கேப்பில் போடுவோம். நம்ம போடையில் நமக்கு முன்பக்கம் ஃபுல்லாமே நமக்கு வந்து இது கவர் ஆயிரும். பின்பக்கம் வந்து ரோப் தான் வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு முன்பக்கம் ஃபுல்லாக கவர் ஆகிடும். சின்ன பசங்களுக்கு போடையில் இடுப்பை சுற்றி கொஞ்சம் சுற்றளவு வந்து கூட வரும். இந்த ஒர்க்கு வந்து அதிகமாக வரும். அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம எந்த மாதிரினாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேறு பீடு யூஸ் பண்ணணும், இல்லை வேறு மாதிரி ஒர்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதோட மெட்டீரியல் வந்து நான் மேக்ஸிமம் 200க்கு தான் வாங்கினேன். பட் இதோட மதிப்பு என்னென்னா, நம்ம விற்கிறோம் அப்படின்னம்னா கஸ்டமருக்கு சொல்கிறோட மதிப்பு வந்து மேக்ஸிமம் 800 வரைக்கும் விற்கலாம். அதாவது 600 ரூபா நமக்கு வந்து லாபங்கிறத விட நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான சேல்ரி 600 ரூபா வந்து நமக்கு இதில் பார்க்கலாம். 200 ரூபாய்க்கு தான் மெட்டீரியல். அதை நம்ம வந்து சொல்லும்போது கஸ்டமருக்கு ப்ரைஸ் வந்து 800 ருபீஸ் சொல்லலாம். இதை நடுவில் இருக்க பெண்டன்ட்டோட ப்ரைஸ் வந்து 80 ருபீஸு. நான் இதில் வந்து ஜிமிக்கி மாடலில் தான் ஹேங்கிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஹேங்கிங் வந்து ஒவ்வொன்றும் 25 ருபீஸ் வரும். எல்லாமே நம்மளோட ப்ராடக்டை வச்சு நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இது நான் என்னோடய குழந்தை 6 வயசு பொண்ணுக்கு தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களோட குழந்தைகளுக்கு இல்லை யாருக்குனாலும் பண்ணுங்கள். பண்ணி ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு, அதனால் அழகாக பண்ணி சென்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட்டு மார்க்கிங்கில் இருக்குது, இல்லை ஒர்க் பண்ணுறதுல எதுவும் டவுட்னால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 4 mm கோல்டு கலர் வந்து ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன். ஃபோர் ஒவ்வொரு பாசியாக தான் போடணும். அதனால் ஒவ்வொரு பாசியாக தான் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும்.
இந்த அகலம் வந்து நமக்கு எந்த அகலத்துக்குனாலும் நம்ம வச்சுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். நீளம் தான் நமக்கு வந்து அந்த 18 இன்ச் ஃப்ரேமில் வந்து அந்த அளவுக்கு தான் போட முடியும். நமக்கு வெறும் செயின் ஸ்டிச்சு பீடு ஒர்க்கு 2 தெரிஞ்சாலேவும் இந்த அளவுக்கு கிராண்டான ஒரு ஆரி ஒர்க்கில் ஹிப் பெல்ட்டு நம்மளால் போட்டு சேல்ஸ் பண்ண முடியும். நீங்கள் போடுற ஒவ்வொரு ஒர்க்கையுமே உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. அப்போ தான் நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறீங்கன்னு உங்களோட ரிலேட்டிவ் இல்லை உங்களோட சுற்றில் இருக்கவங்களுக்கு தெரியும். அப்போ தான் உங்களுக்கும் ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம கிளாஸ் தான் படிக்கிறோம், நம்ம வந்து ஆர்டர் எடுக்க முடியாது அப்படிலாம் நினைக்காதீங்க. கிளாஸ் படிக்கும்போதே ஆர்டர் வந்தால் நல்லபடியாக பண்ண முடியும். அதனால் நீங்களும் ஸ்டேட்டஸ் வைங்க. ஒவ்வொரு ஒர்க்கையுமே ஸ்டேட்டஸ் வைக்க வைக்க தான் நம்ம பண்ணுறோங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து வரும். ஒவ்வொரு ஒர்க்கையும் பொறுமையாக பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒர்க்கு வந்து அழகாக ஃபினிஷ் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் வந்து அதை வந்து லைக் பண்ணுவாங்க. உங்களுக்கும் அடுத்தடுத்து ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. நிறையா பேத்துக்கு ரெஃபர் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அடுத்தடுத்து இவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு சொன்னாலேவும் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் அது மூலிமா நிறையா வரலாம். வீட்டிலேருந்தே நம்மளாலே இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ 4 mm ஒரு லைன் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் 1 mm வந்து ஒரு லைன் போடுறேன். வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, எங்கள் சேனலில் வந்து ஃப்ரீயாக ஆரி ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மறுபடியும் 1 லைன் வந்து நான் ஸ்டோன் செயின் வந்து ஒட்டிக்கிறேன். அடுத்து 1 லைன் வந்து 1 mm போட்டு இந்த சைடு ஒர்க்கை வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த சைடு என்ன ஒர்க் பண்ணணும் அதே தான் ஆப்போசிட் சைடு, அதாவது அது கீழ்ப்புறமும் இதே ஒர்க்கை தான் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்.
அதனால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஃபுல்லாக அந்த லக்ஷ்மி பெண்டண்ட்டை சுற்றி ஒன்று போல் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை சுற்றி 4 mm கோல்டு பீடில் வந்து ஒரு ரவுண்டு வந்து போட போகிறேன். சுற்றி இங்கேருந்து ஆரம்பித்து ஹிப் பெல்ட் ஃபுல்லாமே முடிகிற அளவுக்கு ஒரு வரிசைக்கு நான் 4 mmல 1 லைன் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நான் 4 mm வந்து 1 லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஜரி த்ரெட்டில் கோல்டன் கலர் எடுத்து சுற்றி 3 லைனுக்கு நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணணும். எப்பயுமே வந்து 3 லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணால் தான் நம்ம வந்து கடைசியாக கட் பண்ணி எடுக்கையில் நமக்கு நீட்டாக இருக்கும். அதனால் 3 லைன் சுற்றியேவும் செயின் ஸ்டிச்சில் 3 லைன் வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்த கார்னரில் வரையில் எல்லாமே ஷேப் படி கொடுத்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேமை உங்கள் சைடு எப்படினாலும் நம்ம வந்து திருப்பி வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் பேக் பெயின், கை வலி இந்த மாதிரி வராமல் இருக்கும். அதனால் நமக்கு ஃப்ரேம் வந்து எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சா ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி ஃப்ரேமை வந்து திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வைக்காமல் தான் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து ரவுண்ட் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு தேவையான சைடு வந்து நம்ம வந்து திருப்பிக்கலாம். ஆரி காட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணல தான் நம்மளால் திருப்பி ஒர்க் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரேமில் வந்து நமக்கு தேவையான சைடு வந்து நம்ம திருப்பி ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்களுக்கு வசதியான சைடு வந்து வச்சுக்கோங்க. இப்போ சுற்றி 3 லைன் வந்து நான் ஜரி த்ரெட் போட்டதுக்கப்புறம் ஒர்க் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன்.
ஒரு ஜிமிக்கி போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டு பாசியை விட்டுட்டு உள்ளே ரிவர்ஸில் விடுவோம்ல, இதில் வந்து அந்த ஜிமிக்கியை விட்டுட்டு ரிவர்ஸில் நான் மற்ற பாசியோட விட்டு எடுத்திருக்கேன். நம்ம ஃப்ரேமில் போட வேண்டிய எல்லாமே ஃபஸ்ட்டே ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கையில் எந்த ஒரு பிசுறும் பின்னாடி தெரியாது. கடைசியாக அந்த ஜிமிக்கியை மட்டும் விட்டுட்டு ரிவர்ஸில் இருக்கிற எல்லா பாசிலையும் குத்தி நம்ம வந்து ஹேங்கிங் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் போடணும்னு அவசியம் இல்லை. நான் ஃபஸ்ட்டு ஒரு பெல்ட் காட்டினேன், அதில் இருக்க மாதிரியும் போட்டுக்கலாம். போடுற சைஸு, அதாவது என்ன இன்ச் இந்த சைடு வச்சுருக்கீங்களோ அதே தான் ஆப்போசிட் வைக்கணும். அது மாதிரி மட்டும் பார்த்து எடுத்துக்கிடணும். ஃபஸ்ட்டு நான் 2வது போடுற ஹேங்கிங் வந்து ஃபஸ்ட்டை விட சிறுசாக எடுத்துக்கிறேன். அதாவது சென்டரில் மட்டும் பெருசாக இருக்கும், 2 சைடும் ஆப்போசிட் 2 சைடும் சின்னதாக வர மாதிரி எடுத்திருக்கேன். இந்த 2வது லைனில் என்ன சைஸ் யூஸ் பண்ணேன்னா, அதாவது எத்தனை பீடு யூஸ் பண்ணேன்னா அதே தான் அந்த சைடு ஆப்போசிட்டில் போடுற ஹேங்கிங்லையும் யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டர் மட்டும் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும், அங்கிட்டும் இங்கிட்டும் ஒரே ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். அவ்வளோதான், ஹேங்கிங் வந்து எனக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மாதிரி ஹேங்கிங் வந்து போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இருக்கீங்களா, அழகாக இருக்குதா? இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ஜிமிக்கி யூஸ் பண்ணலைன்னா இந்த மாதிரி நம்மகிட்ட நார்மலாக என்ன பீடு இருக்கோ அதே மாதிரி பீடு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 சைடும் ஈக்குவலாக அளந்து இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேங்கிங் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து அதை பின்னாடி திருப்பிக்கோங்க, நம்ம போட்டதை பின்பக்கமாக திருப்பிக்கோங்க ஃப்ரேமை. இந்த மாதிரி அதே கோல்டன் கிளாத்தில் அதே லென்த்துக்கு நான் ஒரு துணி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அது மேலெல்லாம் க்ளூ வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிக்ரில் வச்சு நல்லா எந்த அளவுக்கு குளூராக அப்ளை பண்ணிக்கோங்க. தாராளமாக க்ளூ வர மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணி இது மேலே அந்த துணியை வச்சு நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அதுக்காண்டி தான் சென்டரில் சைடில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா க்ளூ வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணி நம்ம துணியை ஒட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். இல்லைன்னா 2 துணியும் விலகி போகும், நீட்டாக ஃபினிஷ் ஆகாது. அதனால் 2டையுமே வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். அது மேலே வச்சு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம் பார்த்திங்களா, அது பக்கத்தில் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு வரணும். துணி வந்து எந்த அளவுக்கு பிசுறு இல்லாமல் கட் பண்ணிகிட்டே வாங்க, ஒன்று போல் கட் பண்ணுங்கள். நம்ம போட்ட தையல் மேலே கட் ஆகிடக்கூடாது, அது பக்கத்தில் ஒட்டின மாதிரி நம்ம கட்டரோட முனையை வச்சு, அதாவது கட் ஒர்க் கிளாத்தில் இருந்து சொல்லி கொடுத்த மாதிரியே தான் கட் ஒர்க்கு நெட் கிளாத்து ஃபினிஷிங் வந்து சொன்ன மாதிரியேவும் முனையை வச்சு மெதுவாக கட் பண்ணிகிட்டே வாங்க. அந்த 3 லைன் நம்ம போட்டோம் பார்த்திங்களா ஜரி த்ரெட்டில், அந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டியே கட் பண்ணிகிட்டே வரணும். மெதுவாக அந்த வளைவுகள்லாம் வரும்போது பொறுமையாக கட் பண்ணுங்கள். மெதுவாக கட் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று போல் நல்லா பிசுறு இல்லாமல் அழகாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுக்கிற துணியோட வாகு இதை பொறுத்தும் பிசுறு வந்து அடிக்கும். நல்லா விலை கூடின துணி எடுத்தோம்னா பிசுறு வந்து கம்மியாக அடிக்கும். பிசுறு அடித்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அது போயிடும். நம்ம ஏற்கனவே அடியில் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து பாதிக்காது. இந்த மாதிரி ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு நான் 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் வந்து கொடுத்துருக்கேன். 1 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். சென்டரில், அதாவது நம்மளோட அகலத்தோட சென்டரில் வர மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி, இந்த ரோப் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு பின்னாடி வைப்போம்ல அந்த ரோப் தான். இப்போ கையூசி எடுத்து தைச்சிருக்கேன். நம்ம தைக்கும்போது நல்லா பாருங்கள், அந்த ரோப்போடு சேர்ந்து தையல் வர மாதிரி முன்னாடி பின்னாடி நம்ம குத்தி எடுக்கணும். ரோப்போட 2 சைடுமே தையல் வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நமக்கு ஆரி ஹிப் பெல்ட் பண்ணுறதுக்கு தையல் மிஷின் தேவை கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து ஃபுல்லாமே உள்ளே வந்து பீடு ஒர்க் பண்ணியிருப்போம். பீடு ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் இந்த ரோப் வந்து மிஷின் வச்சு அடிக்க முடியாது. அதனால் நம்ம கையூசி வச்சே தைச்சி பழகிக்கலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த தையல் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது.
நல்லா டைட்டாக நிறைய தடவை இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரோப் வந்து கலண்டு வராமல் இருக்கும். நம்மளால் மிஷினில் வச்சு இதை அடிக்க முடியாது, ஏன்னா பீடு ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால. முன்னாடி பின்னாடி எந்த அளவுக்கு டைட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக போட்டு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம குத்தும்போது கவனிக்க வேண்டியது, அந்த ரோப்லேயும் சேர்த்து குத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோப்பும் துணியும் சேர்ந்து அட்டாச் ஆகிக்கிடும். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம எவ்வளோ தூரம் இழுத்தாலும் அதால் இழுபட முடியாது. இந்த மாதிரி பிசுறு வந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு பக்கம் ரோப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதோட இன்னொரு மாடலில் இந்த ரெடிமேடாக நம்ம விற்கும் பார்த்திங்களா ஹேங்கிங்ஸு, ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணுற ஹேங்கிங்ஸை வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நீங்களும் இதே மாதிரி எடுத்து உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ, கோல்டன் கலர் இந்த மாதிரி என்ன கலர்னாலும் வாங்கி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு முடிச்சு கூட போட்டு விட்டிங்கனாலே போதுமானது தான். அந்த இது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ரோப்பை நல்லா சுற்றி டைட் பண்ணி அந்த பிசுறு தெரியாத அளவுக்கு நான் டைட் பண்ணி முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ரோப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹிப் பெல்ட் வந்து முடிஞ்சிருச்சு. வெறும் செயின் ஸ்டிச்சு பீட் ஒர்க்கு மட்டுமே நமக்கு தெரிஞ்சாலும் இந்த அளவுக்கு கிராண்டான ஆரி ஒர்க்கில் ஹிப் பெல்ட் நம்மளால் மேக் பண்ண முடியும். நீங்களும் நல்லா கிராண்டாக ஹிப் பெல்ட் போட்டு குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஃபினிஷிங் லுக்கு இப்படி தான் இருக்குது. எல்லோரும் நல்லா கிராண்டாக போட்டு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள். இன்றைக்கான கிளாஸ் அவ்வளோதான். கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.